பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ தமிழ்நாட்டில் அந்த மாவட்டங்களில் கருப்பு கொடி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெறும். ஏனென்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அடுத்த தலைமுறையை உருவாக்கி தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா செல்வம் பெருந்தகை சொல்கிறார், நாளை பாரத பிரதமர் இன்று தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டத்தை செல்கிறாரோ அந்தந்த மாவட்டத்தினுடைய கருப்பு கொடி போராட்டம் நடத்துவோம். ஏன் அப்படின்னா தமிழகத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை, தமிழகத்தை வஞ்சிட்டார் அப்படின்றார். அதாவது காங்கிரஸ் கட்சி என்னன்னா நாங்களும் இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு பயன்படுத்துறாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸே இல்லைன்றது கரைஞ்சி போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தமிழின துரோகி யாரு, தமிழகத்தில் துரோகம் இழைச்சது யாருன்னு தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்தமா தெரியும். திமுகவோட ஒட்டுண்ணியாக ஒட்டிக்கொண்டு இன்னைக்கு நீங்க இங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஒட்டுண்ணியோட திமுகவோட ஒட்டலன்னா நீங்க யார் என்றே தெரியாத போய்விடும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திருச்சி சிவா பேசுறாங்க காமராஜரை பத்தி இழிவான, அதாவது அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டார், அவர் எளிமையும் சிகரனும் ஒட்டுமொத்தமும் தெரியும், ஆனா ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு பேசுறாரு. ஆனால் அத வேலுச்சாமி ஒருத்தர் மட்டும்தான் காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ்காரர் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு வேலுச்சாமியா தான் இருக்கணும். திருச்சி வேலுச்சாமி மட்டும்தான் அதுக்கான போராடிட்டு இருக்காரு. ஆனா செல்வம் பெருந்தகை அதை பத்தி வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா வாய் திறந்தா இங்க திமுகவுல இருந்து பல கான்ட்ராக்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட் ரத்தாயிடுன்னு நம்மளுடைய காங்கிரசினுடைய தலைவர் மூத்த தலைவரை இழிவா பேசினா கூட எனக்கு கவலை இல்ல, எனக்கு வர்ற கான்ட்ராக்டை நீங்க கரெக்டா கொடுத்தணும்ட்டு வாய் துறக்காத ஒரு மனிதர் தான் இந்த இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு செல்வம் பெருந்தகை கருப்பு கொடி காட்டுவன்ட்டு, அதாவது சுயநலத்திலும் மிகப்பெரிய சுயநலவாதி யாருன்னா காங்கிரஸ்ல செல்வம் பெருந்தகை தான். ஆனா உண்மையான காங்கிரஸ்காரங்க பாருங்க, அதாவது உண்மையான காங்கிரஸ் வேலுச்சாமி போல இன்னும் சில தலைவர்கள் கடுமையாக இருக்கார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு செல்வம் பெருந்தகை உங்களுக்கு திமுகவினுடைய பண்டு வராது, திமுகவினுடைய நமக்கு சீட்டு கொடுக்காம போயிட்டு போறாங்கன்ட்டு வாய் துறக்காமல், அதாவது வாய் துறக்காம மௌனம் சாதிக்கிறீர்கள். நீங்கள் வெளியில பேட்டி கொடுக்கறீங்க, உங்களுக்கே வெக்கமா இல்லையா? நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். ஆனா நிருபர்கள் இதை ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நிருபர்களை கேட்டிருக்கலாம், ஐயா காமராஜரை பத்தி பேசும்போது நீங்கள் வாய் துறக்க வெளியே வராது, நீங்க இப்ப மட்டும் ஏன் வெளியே வரீங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா அவங்க கேட்க தவறுறாங்க. வேலுச்சாமி போல உண்மையான காங்கிரஸ்காரர் எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும்தான் தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா மற்ற எல்லாம் திமுக ஏதாவது பிஸ்கெட் போடுமா, ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுக்குமா, அதுல இருந்து நமக்கு ஏதாவது சுயநலம் அடையணும், அதனால் நம்ம திமுக பத்தி குறை சொல்லக்கூடாது என்பதற்காக மௌனசாமியாரா இருக்கிற நீங்கள் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுறீங்களா? எத்தனை பேர் வருவீங்க? நீங்க ரயில் மறியல் பண்ணீங்களா? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரயில் மறியல் பண்ணார் முன்னாள் தலைவர் 4 பேரு. கேவலமா இல்ல? நீங்க வெளியில வேற கருப்பொடி போட கரெக்டா போட்டாருன்னு எத்தனை பேர் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இருக்கிற இருப்பை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. உங்களை குறை சொல்லக்கூடிய திமுக கிட்ட உங்க இருப்பை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.